என்னங்க பண்றது, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இதே வேலையை சுத்திட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்க முடியுமா? சந்திரா, உனக்கு நான் கொடுக்கற ஃபைனல் வார்னிங் இது. இனிமே மாப்பிளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இல்லக்கா, இவன் வந்து இப்பதானே சொன்ன வாய் மூடுன. அத்தை, நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் என்ன பழி வாங்கறதுக்காக ஒரு வேலை ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப கூட பாத்தீங்களா, இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. அக்கா அக்கா, இவன் தேவையில்லாம என்னையும் அந்த ஆளையும் சம்பந்தப்படுத்தி பேசுறான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம்னு எப்பவோ அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்க்கா. இவன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சந்திரா, உன்னை நான் நம்புறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிள்ளையும் முக்கியம். அதனால இனிமே அவர் மேல சந்தேகப்படாத. மாப்ள, அந்த சிவனாண்டி போட்டோ கொண்டு காட்டின உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன் மாப்ள. எனக்கு என்ன பண்றதே தெரியல. நல்ல வேலையா மாட்டிக்காம இருந்த மாப்ள. எப்பா சகல, எனக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆயி போச்சுப்பா. சரி, உனக்கு இப்படி நடக்கணும் முன்னாடியே தெரியுமா? போட்டோவை எப்படிப்பா மாத்தின? பாட்டி. வாயா கார்த்தி, ஏயா இந்த போட்டோ எடுத்துட்டு வர சொன்ன? சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் நான் தான் அவங்க பேரன் தெரிஞ்சிருச்சு பாட்டி. தெரிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி. இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் தான் அவங்க பேரன் அவங்க நிரூபிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் பாட்டி இந்த போட்டோ கேட்டேன். இந்த போட்டோவை நீ கேக்குறேன்னா ஏதோ காரணம் இல்லாம இருக்காதுப்பா. இந்த சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதப்பா. பாட்டி. நான் முன்னாடியே இந்த மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சூப்பர் மாப்ள, எங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் படி எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க. ஆமா மாமா, சகல நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனாலும் பின்னாடி பல விஷயங்களை செஞ்சிடாரு. சரி மாப்ள, நீ போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. என்னம்மா போன் பண்ணி வர சொன்னேன்? நாமெல்லாம் மகேஷ் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்தோம்ல, இப்ப மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க இருக்கான்? அவன் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கான். ஏன், என்னாச்சு அவனுக்கு? அது தெரியல. ஆனா அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் மறைச்சு வச்சிருக்கான். என்னது, ராஜாவா? அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னமாயா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஹாஸ்பிடலுக்கு போயும் மகேஷ பார்க்க முடியலையா? ஆமா சார், பார்க்க முடியல. ஆனா அவன் தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேட்டா நானே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஒப்படைப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மகேஷ படுக்கையில பார்த்ததுல இருந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நான் வேதனையில இருக்கேன். சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மகேஷ் அவன் கிட்ட இருந்து மீட்டர்லாம்.
என்கிட்ட சொல்லிட்டே இல்ல மாயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளாம். என்னது? ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கா? ஏதோ வேலைக்கு போறாளாம். 5 வருஷத்துக்கு திரும்ப வரமாட்டாளாம். வேலைக்கு போறாளா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வெளிநாடு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் தெரியல. ஆனா அவ ஆஸ்திரேலியா போறது உறுதி. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்ல வச்சு இத நானே தெரிஞ்சுக்கிட்டேன். புது நியூஸா இருக்கே. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ. சரிங்க சார். சொல்லுங்க. சந்திரா, மாயா வந்து என்ன பார்த்தா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? மகேஷ் எங்க இருக்கான்ற தகவலை சொன்னான். அவன் எங்க இருக்கான்? அவனை அந்த டிரைவர் பையன் தான் மறைச்சு வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அவனா மகேஷ மறைச்சு வச்சிருக்கான்? ஆமா சந்திரா. அப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மகேஷ மறைச்சு வச்சானா? இது ரேவதிக்கு தெரிஞ்சா அவளே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாளே. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சந்திரா. இது நல்ல விஷயம் தானேங்க? அட நீ வேற. நான் சொல்ல வந்தது, மகேஷ்க்கும் மாயாவுக்கும் இருக்கிற தப்பான உறவு ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சான்.